ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இந்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை நான் செய்யக்கூடிய க்ளீனிங் ரொட்டீனை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைனா ஓய்வான நாள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு தான் கொஞ்சம் மற்ற நாட்களை விட வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு நாள் நான் செய்கிற சில வேலைகள்னால மற்ற 6 நாளும் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக அதே சமயத்தில் ஆக்டிவாக போகிறதுக்கு உதவி செய்யும். நம்ம வீட்டில் எத்தனை அறைகள் இருந்தாலும் குடும்ப தலைவிகளான நமக்கு பெரும்பாலும் நிற்கக்கூடிய ஒரு இடம்னா அது கிச்சன் தான். இப்படி அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய நம்ம கிச்சனை எவ்வளோத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசுக்கும் சந்தோஷமாக மன நிறைவோடு சமைக்க முடியும். எவ்வளோ தான் சமையல் முடித்ததும் தினமும் நம்ம சுத்தமாக கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த வாரத்துக்கு ஒருக்கா இப்படி ஒரு டீப் க்ளீனிங் பண்ணி இந்த கிச்சனை பார்க்குற சுகமே ஒரு தனி சுகம்தான். வாரம் வாரம் இப்படி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய முடியலனாலும் 2 வாரத்துக்கு ஒருக்கா இப்படி செய்கிறது நமக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது. ஏன்னா ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரம் விடுற இடமே சமையல் கட்டு தான். அதனால் அங்கே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம க்ளீனிங் ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வு வாழலாம். பொதுவாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாம் நினச்ச பொருளை நினச்ச இடத்துல வச்சு அழகு பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம வாழ வேண்டியிருக்கும். எவ்வளோ தான் ஆன்லைனில் ப்ராடக்ட் நிறைய விற்றாலும் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்காமல் எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிறத வச்சே ஒரு லைஃப்பை எப்படி லீட் பண்ணி கொண்டு போகணுங்கிற லைஃப் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடியெல்லாம் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு கடையில் உள்ள சொல்யூஷனை தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வீட்டிலையே ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சம் விம் ஜெல்லை போட்டு நல்ல தண்ணியாக நீர்க்க கரைச்சிட்டு அதையே ஸ்ப்ரே பண்ணி ஓரளவுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். இப்படி க்ளீன் பண்ணும்போது நமக்கு எந்த எறும்பு போன்ற எந்த பூச்சிகளும் வராது, அதே சமயத்தில் எந்த கெட்ட வாடையும் வராது. என்னோட கிச்சனில் எனக்கு சொல்யூஷன் கிடைக்காத ஒரே இடம் இந்த சிங்க்குக்கு பின்னாடி உள்ள டைல்ஸில் உள்ள கரை தான். அந்த கரையை தான் எனக்கு எப்படி போக வைக்கணுன்னே தெரியல. யாருக்காவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த கரை முன்னாடி கொஞ்ச நாள் டேப் ஒழுகிக்கிட்டே இருந்தது. அப்போது அந்த உப்பெல்லாம் அப்படி படிஞ்சு அப்படியே வந்துட்டு எவ்வளோ தேய்ச்சி பார்த்தாலும் அந்த கரை மட்டும் போகிற மாதிரி இல்லை. அதுவே கொஞ்சம் அசிங்கமாக இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வாங்கும் போச்சில் கடையில் சொல்கிறதுன்னா தண்ணி ஊற்றி கழுவ வேணாம், ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துடலான்னு. வாரம் ஃபுல்லாக அப்படி தான் தொடச்சி எடுத்தாலும் அந்த ஒரு நாள் தண்ணி ஊற்றி நம்ம குளிக்கிற மாதிரி குளிப்பாட்டாமல் இருந்தால் அது ஏனோ ஒரு அதிருப்தியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஒரு நாளாவது முழுக்க தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ணால் தான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்காகவே ஓரளவுக்கு சோப்புலாம் போட்டு அதையும் நல்லா குளிப்பாட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துறது. சாதாரண நாட்களில் ஈர துணியை வச்சு துடைக்கும் போச்சில் கிடைக்கிற திருப்தியை விட இப்படி கழுவும் போச்சில் எனக்கு கூடுதல் திருப்தி கிடைக்கும். ஏதோ அன்னைக்கு தான் புது ஸ்டவ்வை வாங்கி நம்ம சமையல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அப்படி இப்படி கழுவி யூஸ் பண்ண போச்சில் கிடைக்கிது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஃபீலிங் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுப்பையும் கழுவிட்டு மொத்த கவுண்டர் டாப்பையுமே விம் ஜெல் போட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவி விட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து நீங்கள் அடுப்பை கழுவும் போச்சில் கொஞ்சம் மூளை முடுக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பில் உள்ள அந்த எண்ணெய் பிசுரும் நல்லா வந்துடும். இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு தனி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அங்கங்கே அழுக்கு சேர்ந்துருக்காது. அதே சமயத்தில் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம், தெரியாத சில பேருக்கு இதை விட்டுமேன்னு சொல்லியிருக்கேன். பொதுவாகவே சென்னையில் முக்கால்வாசி இடங்களில் நமக்கு உப்பு தண்ணி தான் கிடைக்கும். ரொம்ப பியூர் வாட்டர்லாம் கிடைக்காது. ஊர்லெலாம் நம்மளுக்கு தேன் போல் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. சிறுவாணி தண்ணியெல்லாம் சுவையில் அவ்வளோ அதிகமாக இருக்கும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோல் தான் எங்கள் ஊரில் தாமிரபரணி தண்ணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தண்ணிகளெல்லாம் நம்ம கிச்சன் கழுவினாலும் சரி, வீடு துடைச்சாலும் சரி, நம்ம துணியெல்லாம் போட்டு துடைக்கணும்னு எந்த இதுவும் இல்லை. ஊர்லெல்லாம் துடைப்பத்தை வச்சு நல்லா தண்ணி ஊற்றி தான் கழுவுவாங்க.
தண்ணி தேங்கி இருக்கிற இடமும் எதுவும் ஆகாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம கொஞ்சம் தண்ணியை தேங்க எங்கேயாவது விட்டுட்டோன்னா உடனே அங்கே வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிரும். கவுண்டர் டாப்பில் கேட்கவே வேணாம். அதோட பிளாக் கலர் அந்த கிரானைட்டுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அப்படி ஒயிட்டாக தெரியும். அதனால் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ண கையோட ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சும் விட்டுட்டேன். இவ்வளோ நேரம் செஞ்ச வேலைகளை விட எனக்கு பிடிச்ச வேலைனா இந்த செடிகளை ரெடி பண்ணி வைக்கிறது தான். நான் இந்த மணி பிளான்ட்டில் தண்ணி வாரத்துக்கு ஒரு முறை தான் மாற்றுவேன். ஒன்று ஞாயிற்றுக்கிழமை, அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை க்ளீனிங் பண்ண மோச்சில் அந்த டைமில் மாற்றி வைக்கிறது. இப்படி தண்ணி மாற்றி வைக்கும் போச்சில் நம்ம கவனிக்க வேண்டியது வேரில் ஏதாவது அழுகுனது இருக்கா. உள்ளே தண்ணியிலே இருக்கிறனால சில பாகங்கள் சில டைமில் அழுகி இருக்கும். அதெல்லாம் நம்ம நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கணும். இப்படின்னா மணி பிளான்ட் நல்லா செழித்து வளரும். இந்த சர்ஃப் எக்ஸல் பாட்டில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் நம்ம பாட்டுக்கு தூக்கி போட்டு அடுத்த பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது டிஸ்போஸ் ஆகிற லெவலில் தான் இருக்குது. ஆனால் அதை கட் பண்ணி இன்னொன்று செட் பண்ணுற வரைக்கும் சரி இந்த வாரம் வச்சுக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிலேயே போட்டு வச்சுருக்கேன். பொதுவாக உப்பு தண்ணிக்கு இவ்வளோ நாள் வந்ததே அதிகம்தான். உப்பு கண்ணாடி பாட்டிலில் கூட வச்சுருக்க மணி பிளான்ட்லாம் உள்ளே சொரான்னு வந்துடுது. எவ்வளோ தான் நம்ம தேய்ச்சி கழுவி வச்சாலும் அந்த தண்ணியோட தன்மைக்கு கண்டிப்பாக உள்ள வெள்ளை கலரில் படியே தான் செய்யுது. அதுக்கு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலில் யூஸ் பண்ண மோச்சில் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. நமக்கு முடியலைன்னா தூக்கி போட்டுட்டு அடுத்த ஒரு பாட்டிலில் வச்சுக்கிடலாம். இப்படி ஓரளவுக்கு கிச்சன் கவுண்டர் டாப்பு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் மற்ற நாட்களில் செஞ்சால் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அப்படி கிடையாது. குளிச்சுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். அதனால் காலையில் டீ குடித்த கையோட அத்தனை வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சமையல் பண்ண ஆரம்பிப்பேன். வீடியோ எடுத்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் பசி ரொம்ப வந்ததுனால கிச்சனில் கவுண்டர் டாப்பில் மறுபடி ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. ஓரளவுக்கு சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இட்லி சாம்பார் தான் டிஃபனாக இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை தான் நான் மாவு ஆட்டி வைப்பேன் வாரத்துக்கு ஒருக்கா. அதுவும் ஒரு 3 நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு தேவையான மாவு மட்டும் தான் அரைச்சி வச்சுக்கிறது. வாரம் ஃபுல்லாக இட்லி மாவு வச்சு ஓட்டுறதெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஆனால் இனி சம்மர் வந்துட்டனால ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் இட்லியையும் தவிர்த்துட்டு கேழ்வரகு களி பழையது அந்த மாதிரியே குடித்து இந்த சம்மரை நல்லபடியாக சமாளிச்சிருவோம். ஓரளவுக்கு காலையில் டிஃபனுக்கும் ரெடி பண்ணிவிட்டு அந்த கேப்லேயே கவுண்டர் டாப்லேயும் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். பொதுவாக நமக்கு எப்போதும் ஒரே மாதிரி கிச்சனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதுக்காக நம்ம புது புது பொருட்கள்லாம் வாங்குறத விட இருக்கிற பொருட்களை இடம் மாற்றி வச்சுக்கலாம். அந்த பாலிசி தான் நான் கடைப்பிடிக்கேன். கொஞ்சம் இடத்த மாற்றி வச்சு ஆர்கனைஸ் பண்ணால் ஏதோ புது கிச்சன் செட்டப்புக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்படி ஓரளவுக்கு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபனும் சாப்பிட்டுட்டு அடுத்த க்ளீனிங் ஒரு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுதான் துணி போடுறது. பெரும்பாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷிஃப்ட் தான் போடுவேன். அந்த வாரம் கோயிலுக்கும் போகலை. பீரியட்ஸ் இருந்து குளிக்கிற அன்றைக்கி கொஞ்சம் டபுளாகவே நம்மளுக்கு வேலை இருக்கும் தானே. அதுலேருந்து பெட்ஷீட் துவைக்கிறது, பூஜை சாமான் தேய்க்கிறதுன்னு எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரே நாள் சேர்ந்துட்டு இந்த வாட்டி இப்படி ஒட்டுமொத்த வீட்டையும் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி நைட்டு குலதெய்வத்துக்குள்ள பூஜையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்படி ஒட்டுமொத்த வேலைகள் எல்லாத்தையும் ஒரே நாளில் பார்க்குறதுக்கு காரணம் ஞாயிற்றுக்கிழமை எங்களோட குலதெய்வ பூஜை இருக்கிற ஒரே காரணத்தினால தான். அன்றைக்கி வீடு சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இருக்கிற எத்தனை வேலையும் நான் செஞ்சு முடிச்சிடுறது. கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து செய்கிறதுக்கும் எல்லாமே ஒரே நாளில் அமையும் போச்சில் கொஞ்சம் உடம்புகள்லாம் வலி வரதான் செய்யும். ஆனால் கடைசியாக செய்கிற அந்த பூஜையில் எல்லா வழியும் நம்மளுக்கு பறந்து மன நிம்மதி மட்டும் அன்னைக்கு மிஞ்சி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை, ஒரு வாரத்தோட தொடக்க நாள். அந்த நாளை நான் இந்த மாதிரி திருப்தியாக எல்லா வேலையும் முடித்து தொடங்கும் போச்சில் மற்ற நாட்கள் அத்தனையுமே எனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை கொடுக்குங்கிறது என்னோட நம்பிக்கை.
நான் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்குமே எனக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வான நாள் தான். 5 நாள் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு 2 நாள் கிடைக்கிற ரெஸ்ட்டில் சனிக்கிழமை ஓரளவுக்கு துணி துவைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்லா வாய்க்கு ருசியாக நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறத தவிர பெருசாக எந்த வேலையும் இருக்காது எனக்கு. அப்படி வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் ஒரு சுகத்தை கொடுத்தது. இப்போ வாழ்கிற இந்த வாழ்க்கையும் ஒரு சுகத்தை கொடுக்க தான் செய்யுது. இப்படி ஒரு நிறைவான பூஜையை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. வழக்கம் போல் நைட்டு தோசை தான் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ கிச்சன் இருக்க கோலத்தை பாருங்கள். உங்களுக்கே தோணும் காலையில் க்ளீன் பண்ண கிச்சனா இதுன்னு. அப்படி தான் இருக்கும். ஏன்னா அத்தனை பேரும் கிச்சனுக்குள்ளே வந்து எதையாவது ஒரு வேலையை செஞ்சு பார்த்துட்டு போவாங்க. அதனால் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வந்து போன பிறகு என் கிச்சன் இந்த லெவலில் தான் இருக்கும். அவங்க எல்லாரும் தூங்க போன பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு க்ளீனிங் பண்ணுவேன். இந்த க்ளீனிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். காலையில் அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. லைட்டாக ஈரம் பண்ணி தொடச்சிட்டு இருக்க பாத்திரத்தெல்லாம் ஒதுக்கி எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டாலே என் கிச்சன் மறுபடியும் சுத்தமாயிரும். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இவ்வளவு நாள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அத்தனை சகோதரிகளுக்கும் தோழிகளுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இதே போல் உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டையும் லவ்வையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஷார்ட்ஸில் இணைஞ்சிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க.